மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. Matthew chapter 5 verse 13. ஏம்மா ரைட். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏசப்பா வாயை திறந்து மலை பிரசங்கத்தில் ஜனங்களை பார்த்து சொன்ன அழகான வார்த்தை, அற்புத வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. முடிக்கும் போது இப்ப கையை தட்டணும். அழகான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நம்மை நடத்துகிற வார்த்தை. நான் சிந்திச்சேன், ஏன் நீங்க பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன தேவன் மாத்தி சொல்லிக்கலாம் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் பூமிக்கு நீங்கள் சர்க்கரையா இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல பாருங்களேன். நீங்க பூமிக்கு சர்க்கரையா இருப்பீங்க, நீங்க பூமிக்கு மைதாமாவா இருப்பீங்க, பூமிக்கு புளிப்பா இருப்பீர்கள், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். மைதாமாவா இருப்பீர்கள், சர்க்கரையா இருப்பீர்கள், கோதுமை மாவா இருப்பீர்கள், இப்படிலாம் அவர் வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு எப்படி இருப்பீர்கள்? உப்பாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பு என்ற வார்த்தை பைபிளில் எத்தனை முறை வருகிறது தெரியுமா? உப்பு என்ற வார்த்தை வேதாகமத்தில் 47 முறை வருகிறது. 47 times salt. சரிங்களா? 47 முறை உப்பு 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 என திரும்ப திரும்ப வருகிறது. ஏன் ஆண்டவர் உப்பை பயன்படுத்தினார், உப்பை குறித்து ஏன் ஒரு போதனையை கொடுத்தார் அப்படிங்கிற இந்த உப்புக்குள்ள இருக்கிற சத்தியங்களை இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஆழமான சத்தியங்கள், நல்ல ரகசியங்கள் உப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்களேன். அதனாலதான் உப்பினுடைய தன்மை என்ன அப்படின்னு ஒரு 7 விதமான தன்மையை பார்க்க போகிறோம். 7 விதமான தன்மை உப்புக்கு இருக்கிறது. அந்த 7 விதமான தன்மைக்கு ரகசியம், சத்தியத்தினுடைய ரகசியம் என்னங்கிறதையும் கற்றுக்கொள்ள போகிறோம். உப்புக்கு 7 விதமான தன்மை. ஆமாம், யாரை பார்த்தாலும் நான் கேட்பேன், இந்த மாதம் முழுவதும் கேட்பேன், உப்பை பற்றி 7 விதமான தன்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். உப்பின் 5வது தன்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். 6வது தன்மையை சொல்லுங்கள். ஆமே, உப்பை பற்றி கேட்கும் போது சப்புன்னு இருக்கக்கூடாது, சரியா? ஆமாம், உப்பில்லா பண்டம், உப்புள்ள பண்டம் தொப்பையிலே அவன் சொல்லணும். உப்பில்லா பண்டம் குப்பைக்கு போயிடணும், உப்புள்ள பண்டம் தொப்பைக்கு வந்துடணுங்கிற மாதிரி உப்பில்லாத பொருளை நாம் சாப்பிடவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அது சுவையாக இருக்க நல்லா இருக்கு. உப்பினுடைய 7 தன்மை. நம்பர் 1 உப்புக்கு இருக்கிற முதல் தன்மை என்ன தெரியுமா? சுவை கொடுக்கக்கூடியது. டேஸ்ட், சுவை கொடுக்கக்கூடியது. நல்ல ஆமீன் சொல்லுங்கள். தூங்குற அனைவரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எப்படி யார் அந்த கூட்டம்னு தெரியல. ஆமீன் சொன்ன கூட்டம். எதுக்கு ஆமீன் சொல்லணும்னு கேட்டு சொல்லுங்கம்மா. உப்பினுடைய முதலாவது தன்மை சுவை கொடுக்கக்கூடியது. ஆமா, வாசிங்க யோபு 6 வாசிங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேகமாக. யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவ்வளவு நேரமா? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாம சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில என்ன உண்டோ? சுவை உண்டோ? ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கே எழுதி வச்சிட்டார், ருசி இல்லாத பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உப்பு இல்லைன்னா அதை என்ன செய்ய முடியாதுங்க, சாப்பிடவே முடியாது. அன்னைக்கே எழுதி வச்சிட்டார். முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? சுவை இல்லை. ஆனா அது உப்பு போட்ட உடனே என்ன பண்ணிடுது? முட்டைக்குள்ள அந்த வெள்ளை கருவில் சுவை இல்லை, ஆனால் உப்பு போட்டோன்னா என்ன பண்ணிடுங்க, சுவை ஏறிடுது. அப்போ உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், உடலுக்கு தேவையான ஒரு பொருள், சேர்க்க வேண்டிய ஒரு பொருள். ஆகவேதான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அரும் சுவை. என்னன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நம்பர் 1 இனிப்பு, நம்பர் 2 புளிப்பு, நம்பர் 3 காரம், நம்பர் 4 கசப்பு, நம்பர் 5 துவர்ப்பு, நம்பர் 6 உவர்ப்பு, நம்பர் 7 என்னங்க எல்லா காரம் சொல்லிட்டாங்க. நம்பர் 7 பரவாயில்ல, அறுசுவை தான் நம்ம சொன்னோம். எல்லாம் முடியும். 7வது என்னங்க? அறுசுவை. நல்லா கவனிங்க. அப்ப இனிப்பு,
துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, இத்தனை வகையிலையும் என்னதான் போடுறாங்க? உப்பு போடுறார்கள். அப்ப என்ன தெரியுமா? அரும் சுவையில் சேர்க்கப்படுகிற ஒரே ஒரு பொருள் உப்பு. அல்லேலூயா. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுது, எல்லா பொருளோடும் மிங்கிள் ஆகுது. ஸ்தோத்திரம். இப்ப ஏன் இப்ப ஆண்டு இப்ப கண்டுபிடிக்கமாங்களா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை பூமிக்கு நீங்க உப்பா இருந்தா நீங்க எல்லாரோடையும் சந்தோஷமா இணக்கமாக இருக்க முடியும். சத்தியம். பூமிக்கு நீங்க உப்பா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரோடைய சமாதானமா இருக்க முடியும், எல்லாரோடைய இணக்கமா இருக்க முடியும், எல்லாரோடையும் நீங்க ஐக்கியமா இருக்க முடியும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாரையும் மன்னிக்க முடியும், எல்லாரையும் வாழ்த்த முடியும், எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும், எல்லாரையும் மனதார அவங்களை என்ன செய்ய முடியும்? அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் நமக்கு வரும். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். யூதனையும் ஏற்றுக்கொண்டார், புறஜாதியை ஏற்றுக்கொண்டார், இல்லையா, பாவியையும் ஏற்றுக்கொண்டார், பரிசுத்தவானையும் ஏற்றுக்கொண்டார். அவன் வரும்போது அவன் வெவ்வேறு சூழ்நிலை வந்த பிறகு இயேசுவை போல மாறிட்டான். அதான் உப்பு. உப்பு உப்பு உப்பின் தன்மை வருது. அரு சுவைகளில் எப்படி உப்பு சேர்க்கப்படுகிறதோ அதுபோல எல்லா விதமான ஜனங்களோடு மிங்கலாகி சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தரை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு கர்த்தருடைய தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. நம்ம தான். ஆமா, எல்லாரோடையும் பேச முடியும். பாருங்களேன். ஆமா, வெள்ளைக்கார வரான், அவங்களோட பேசுறோம். நீக்குறோம் வராங்க, அவங்களோட பேசுறோம். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, பல மொழிகளை பேசுறவன் வரான், அவங்களோட மிங்கிளாக முடியுது. ஆமா, பலவிதமான கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடுகளுக்கு போகிறோம், எல்லாரோடையும் மிங்கிளாக முடிகிறது. காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீர்கள். சபையில நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாரோடையும் மிங்கிளா இருக்கணும், எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும். அப்பனா நீங்க உப்பு. எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும், நீங்க உப்பு. எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்கணும், நீங்க உப்பு. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற மனப்பான்மை இருக்கிறது, நீங்க தான் உப்பு. எவ்வளவு பெரிய சத்தியத்தை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? உப்பினுடைய முதல் தன்மை என்ன தெரியுமா? சுவை கொடுக்கக்கூடியது. அப்ப என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் சுவை கொடுக்கணும். ஆகா, இந்த சகோதரியா ஸ்தோத்திரம், பேசினா நல்லா இருக்கும், ஜெபிச்சா நல்லா இருக்கும், பார்த்தா நல்லா இருக்கும், ஆமா அப்படின்னு சொல்லணும் நம்மளை பார்த்து. பிரதரா, அருமையான தேவ மனுஷன், அருமையான சகோதரன், அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அவங்க 4 வார்த்தை பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி எல்லாரோடையும் மிங்கிளாகக்கூடிய ஒரு இருதயம், எல்லாரோடையும் மிங்கிளாகக்கூடிய ஒரு நபர் அப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க தெளிவா எழுதி கொள்ளுங்கள், நீங்க தான் தேவனுடைய பார்வையிலே உப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாயிண்ட் நம்பர் 2, உப்பினுடைய இரண்டாவது தன்மை. உப்பின் இரண்டாவது தன்மை என்னங்க? எல்லா உணவு பொருட்களிலும் பயன்படுத்தக்கூடியது. ஆமென் சொல்லுங்கள். எல்லா உணவு பொருட்களிலும் பயன்படுத்தக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பார்த்தோம், சுவை கொடுக்கக்கூடியது. எந்த பொருளை போட்டாலும் என்ன கொடுத்துருங்க? சுவை கொடுத்துரும். ஆனால் அந்த உப்பு எல்லா பொருள்களிலும் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் உப்பு அப்படின்னு பார்க்கலாம். வாசிப்போம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7 விதமான பலி கர்த்தருக்கு அங்கே செலுத்தப்படுகிறது. 7 விதமான பலிகளில் ஒன்று வருகிறது. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிப்போம். வாசிப்போம். டக்குனு வாசிக்குமா? எஸ்ரா 6:9. ஒன்று இளங்காளைகள். அப்ப தேவனுக்கு தகன பலிகளிட தேவையான என்ன அப்படி பட்டியல். 1 ஆட்டுக்கடாக்கள், 1 ஆட்டுக்கடா, மற்ற இளங்காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 3 ஆட்டுக்குட்டிகள், 4 கோதுமை, 5 வந்துருச்சா? உப்பு வந்திருக்கு பாருங்க. அன்னைக்கே கர்த்தருக்கு எப்படி கொண்டு போய் சர்வாங்க தகன பலியிட காணிக்கையை செலுத்தி இருக்கிறார்கள். உப்பு. அடுத்து உப்பு. அடுத்து திராட்சரசம் 6. அடுத்து எண்ணெய் 7. எப்படி பாருங்க, 7 விதமான பலிகள். அந்த 7 விதமான பலிகள்ல ஒண்ணு என்ன கொண்டு போயிருக்கிறாங்க? உப்பு. அப்ப பாருங்களேன், படைப்புகளில் கர்த்தருக்காக படைத்த 7 விதமான காணிக்கைகளில் உப்பு இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. உப்பு இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா உணவுப் பொருட்களிலும் பயன்படுத்துவது போல கர்த்தருக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால உப்பு அப்படின்னா கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். நீங்கள் நானும் கர்த்தரால்
பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் எல்லா உணவுப் பொருட்களிலும் அது பயன்படுத்துவது போல எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் உப்பு உள்ள பாத்திரம். உப்பு உள்ள பாத்திரம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல எல்லா இடங்களிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது போல நாமும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருப்போம். உப்பினுடைய மூன்றாவது தன்மை ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கும். ஒரு பொருளை என்ன செய்யுமா? கெடாமல் பாதுகாக்கும். வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். மார்க் 9:50. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். மீன், மட்டன், சிக்கன் உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் சாரம் உண்டாக்குவீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள். உப்பு உடையவர்களாயிருங்கள். உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? சாரமேற்றப்பட்ட உப்பு உடையவர்கள். என்ன அழகா போட்டிருக்கு? உப்பு உடையவர்களாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உப்பு உடையவர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சமாதானமா, யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சமாதானமா வச்சுக்குவீங்க. அவங்க யார் தெரியுமா? டேஸ் உப்பு உடையவர்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உப்பு உடையவர்களாயிருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா யாரும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போக விட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவங்களெல்லாம் நீங்க சமாதானமா வைத்துக் கொள்ளுவீர்கள். எப்படி உப்பு மீன் பாருங்க, மீனுக்குள்ள உப்பு போடுறாங்க அப்படியே இருக்கு. அதான் கடலுக்குள்ள இருந்து எடுக்கும் போது கடல் எங்கிருந்து வருது? உள்ள உப்புக்குள்ள தான் இருக்குது. ஆனால் வெளியில் எடுத்து அதே மீனுக்கு உப்பு போடுறோம். ஆனால் ஒரு உப்பு உள்ள போல. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மீனை கெடாம பாதுகாக்குது. அதே போல உப்பு உடையவர்களாய் நாம் இருப்போமானால் நானும் சமாதானமா இருப்பேன், என் குடும்பமும் சமாதானமா இருக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சமாதானமாக வைத்துக் கொள்ளுவேன். அதான் உப்புடைய தன்மை. ரொம்ப முக்கியம். நீங்க பிறரை சமாதானப்படுத்துறீங்கன்னா வேதம் சொல்லுது, சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் டேஸ் என அழைக்கப்படுவார்கள். ஆமேன்னு போடலாமா? அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். டேஸ்னு போடுறல்ல, அதை நிரப்புங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர்லாம் வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு போன பிறகு வீடு 2000, குடும்பமே 2000. ஏண்டா அந்த பிரச்சனைன்னு பார்த்தா வந்தவன் ஏதாவது தேவையில்லாமல் போட்டு போயிருப்பான். கணவன் மனைவி அடிச்சு உருண்டுட்டு இருப்பாங்க, பாத்திரமெல்லாம் பறக்கும் பாருங்க. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் மொபைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு பறக்கும். அந்த நம்பரை அன்னைக்கு பொழுதுனைக்கு அடிச்சா அவங்க தொடர்பலைக்கு வெளியிலே போய் விட்டார்கள். அப்படிதான் வரும். ஏன் வந்தவன் அப்படி வந்து போட்டு விட்டு போயிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி நபர்கள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே வந்தாலும் உங்க சமாதானம் அவனை நிரப்பணும். தேவ பிள்ளைகளாகிய உங்க வீட்டுக்கு எவன் வந்தாலும் சரி, பாவி வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, நம்ம அடிக்கிற அடி ஜபத்துல அவன் சமாதானமா போகணும். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம வீட்டில் இறக்கி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒருத்தர் ஆமைன்னு சொல்ல மாட்டேங்க. எஸ் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், ஆமா நிறைய பேர் சொல்லி வந்தாங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்க வீக்குன்னு அர்த்தம். ஆமா, அவன் வந்தவன் லீக் பண்ணிட்டு போயிட்டான், நீங்க வீக்கா இருந்தாலும் அட்டாக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு விஷயம்? நீங்க நல்லா கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா எவன் வந்து செய்வனையே வச்சாலும் சரி. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ரட்சிக்கப்பட போக சொல்றேன். எலுமிச்சம்பழம் மிளகாலாம் அப்படி போட்டிருப்பாங்க, ஏறி மிதிச்சு போவேன். ஐயோ, கால் வராது கை வராது. ஆமா, காலும் வருது கையும் வருது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன யாக்கோபு? விஷத்தை குடித்தாலும் நீங்கள் சாகாதிருப்பீர்கள். வசனம் சொல்லுது. வசனத்தை நம்பினா விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏறி மிதிச்சு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன? ஒரு செய்வனையும் ஒரு பிள்ளை சூனையும் கர்த்தருடைய பிள்ளையை பாதிக்காது. அல்லேலூயா. இப்படி இருக்கணும்.
எந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கக்கூடியது உப்பு. அதுபோல நம்ம எல்லாரையும் கெடாமல் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை அப்படி ஆரோக்கியமாக சமாதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உப்பினுடைய 4வது தன்மை, ஆமாம், திடநிலையில் இருக்கும். எப்படி இருக்கும்? திடநிலை. கல் மாதிரி இருக்கும். அவனுக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், உப்பை போட்டு முழங்காலில் நில்றான்னா முட்டி பேந்துடும். கொஞ்ச நேரத்தில் முட்டிலிருந்து என்ன வருங்க? ரத்தம் வெளியில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி மணலில் முட்டி கால் போட்டால் கூட ரத்தம் வராது. ஆனால் உப்புல ஒருத்த முட்டிக்கால் போட, அன்னைக்கெல்லாம் நானும் உப்புல போட்டிருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் முழங்கால் போடுறதே நம்ம பார்க்கறதில்ல. ஜெபத்தில் கூட முழங்கால் போடுறதில்ல. அப்படியே அரை முழங்கால் அப்புறம் 3/4 முழங்கால் அப்படி படுத்து 4 முழங்கால் எப்படி இருக்கு யோசனை? அன்னைக்கு பனிஷ்மெண்ட்டுக்கே முழங்கால் இன்னைக்கு ரத்தம் வந்துடும். ஸ்கூலில் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, திடநிலை ஸ்ட்ராங்காக இருக்கு. வசிங்க, அதுக்கு ஒரு வசனம் சொல்ற மாதிரி நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26 வேகமாய் வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:26. எடுமா சாரால் என்ன மச்சிர? கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன நம்பிக்கை உண்டு? திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப எப்படி நல்ல உப்பு திடமா இருக்கோ அதே போல உப்பா இருந்தீங்கன்னா நீங்களும் எப்படி இருப்பீங்க? நல்ல நம்பிக்கை எப்படி இருக்கும்னா திடமா இருக்கும். நம்பிக்கையில ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா, கர்த்தரை நம்பாதவனோ. என்னமா சொல்ல வந்தேன்? கர்த்தரை நம்பாதவனுக்கு சலிப்பு, கர்த்தரை நம்புறவனுக்கு செழிப்பு. கர்த்தரை நம்பினா செழிப்பு. அப்படி இருக்கணும், திட்ட நம்பிக்கை. ஆமா, உப்பு அப்படி திட்ட நம்பிக்கையா இருக்குது. வாசிங்க 2 கொரிந்தியர் 7:16. 2 கொரிந்தியர் 7:16. சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரம். என்ன வசனம் படிக்கிறீங்க? 7:16 தானே சொன்னேன். 7:16. 2 கொரிந்தியர் 7:16. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு எப்படி இருக்கிறது? திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று அப்படி பாஸ்டர் சொல்லணும், நான் சொல்லணும். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர், பிரதர். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நம்பிக்கையை பார்த்து நான் சந்தோஷப்படணும். நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து கர்த்தரே சந்தோஷப்படணும். என்னங்க ஒருத்தர் ஆமே, அந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கு, மற்றவங்களாம் அமைதியா இருக்கிறீங்க. உங்க நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். உங்க நம்பிக்கையை பார்த்து ஊழியக்காரர் என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறொரு சந்தோஷம் ஒரு ஊழியக்காரனுக்கு கிடையாது. நல்லா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கணும். நல்ல கர்த்தர் மேல நல்ல ஆரோக்கியமா, ஆமா, திட நம்பிக்கை அப்படி இருக்கணும். ஸ்தோத்திரம். அதான் உப்பினுடைய தன்மை. 5வது உப்பினுடைய தன்மை என்ன தெரியுமா? எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் உப்பு கெட்டு போகாது. என்னங்க, எது கெட்டு போகாது? உப்பு என்ன செய்யாது? நீ மூளையில் வச்சாலும் அமைதியாக இருக்கும், தெருவில் போட்டாலும் உப்பு உப்பாக இருக்கும், நடுவீட்டில் வச்சாலும் உப்பு உப்பாக இருக்கும், தூக்கி கிச்சனில் சாடியில் போட்டாலும் அப்படியே அசையாமல் இருக்கும். நேற்றும் இன்றும் நின்றும் அப்படியே உறுதியாக இருக்கும். உப்பு அசையாது. திட்ட நம்பிக்கையாக இருக்கிறது போல எப்பொழுதுமே கெட்டு போக வாய்ப்பு இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆனால் சர்க்கரையை வச்சு பாருங்க, கெட்டு போயிடும். சர்க்கரை யூஸ் பண்ணாமல் வைங்க, நாளை நல்ல சாடி காலி, சாடி காலி. அதை எடுத்து டீயில் போட்டிங்கன்னா நம்மளும் காலி. ஆனால் உப்பு எவ்வளோ நாள் வச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. வசனத்தை வாசிங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:18 மட்டும் படிங்க. நிறைய வசனம் இருக்கு, நேரம் இல்லை. 9:18. சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்கள். என்னோட சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும்
கெட்டு போவது இல்லை. உப்பு எப்படி கெட்டு போகலையோ, நீங்க பூமிக்கு உப்பா இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை கெட்டு போகாதே, உங்க குடும்பம் கெட்டு போகாதே, பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். பூமிக்கு எப்படி இருக்க வேண்டும்? உப்பா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இருக்கணும் உப்பினுடைய தன்மை, அப்படி இருக்கணும். ஆறாவது, உப்பினுடைய தன்மை பார்ப்பதற்கு நல்ல உருவம் இருக்காது. ஷேப், அப்படிதானே? ஷேப் பார்க்கறதுக்கு உருவம் ஏதாவது தெரியுமா? அழகா இருக்குமா உப்பு? ஒரு உப்பு எடுத்து பாருங்க, எங்க சாஞ்சி இருக்குது, எங்க ஒரு ஷேப் இல்லாம இருக்கும். படிங்க, ஒரு வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. சீக்கிரம் படிங்கம்மா. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். பாரேன். எப்ப கவனிக்கிறீங்களா? மனுஷன் எதை பார்க்கறான்? அவன் நல்லா அழகா இருக்கிறானா, ஷேஃபா இருக்கானா, நல்லா ட்ரெஸ் மாத்திருக்கானா, கோட்டு போட்டிருக்கானா, சூட் போட்டிருக்கானா, கோட்டு சூட் இருக்குதா, கார்ல வரானா, பந்தாவா வரானா, நல்ல செயின் போட்டிருக்கிறானா, மைனர் செயின் போட்டிருக்கிறானா, நல்ல பிரேஸ்லெட் போட்டிருக்கிறானா, ஆள் பார்க்கறதுக்கு தூக்கலா இருக்கிறானா, நல்ல வசதியா இருக்கிறானா, இது யார் பார்க்கிறது? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் முகத்தை பார்க்கல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் உப்பு. உப்பை பார்க்கறதுக்கு என்ன கிடையாது? ஒரு உருவம், சரியான ஒரு உருவம் இல்லை. ஆனா அந்த உப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுவை இருக்கிறது. உப்புக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றேன், நல்ல கவனிங்க. மனுஷன் நம்மள முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்ப அவர் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். சபைக்கு வர்றவங்க எல்லாரோடையும் பேசணும், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா, சபையில நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல நகை நட்டு முட்டெல்லாம் போட்டு வருவாங்க. ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அந்த 2 லேடிஸை திரும்ப திரும்ப வீடியோ போட்டு அவன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி விட்டான். ஒரு ஃபங்க்ஷனில் சர்ச்சுக்கு வர்ற லேடிஸ் ஊறுப்பட்ட நகையை போட்டு கீழே குனிது, அப்படி 200 கிலோ ஆடுது. பட்டமுடா கட்டமுடான்னு போ, அப்படி ஒரு நகையை நான் பார்க்கவே இல்லைங்க. அப்படி ஆடுது, அதை எடுத்து எடுத்து போடுறான். அவன் என்னதான் செஞ்சான்னு தெரியல, அவ்வளவு நகையும் போட்டு வந்து உட்காந்துருக்கு. சில சபைகள்லாம் அப்படிதான், ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்களா, நகை போட்டிருக்காங்களா, நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்காங்களா. எங்க உங்களை காட்ட வரலைங்க, உங்களுக்கு கொண்டு வந்து கிறிஸ்துவை காட்ட சபைக்கு வருகிறோம். ஆமா, என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை காட்டணும். நான் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, மணி பழம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, நகை எவ்வளவு, படிப்பு எவ்வளவு, அதை காட்ட நம்ம வரல. எல்லாம் குப்பை, எல்லாம் அவருக்கு சொந்தமானது. சரியா? கொடுத்தா வச்சுக்கிங்க, சந்தோஷமா வச்சுக்கிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதை மேன்மை பாராட்டக்கூடாது, அதை கொடுத்தவரை மேன்மை பாராட்டுங்கள். ஐஸ்வர்யத்தை கொடுத்தவரை மேன்மை பாராட்டுங்கள். அதனால தங்க வேணான்னு சொல்லுமா, தங்க நல்லா வாங்குங்கம்மா. கர்த்தருக்கு தேவைப்படும் போது சொல்லுவேன், வந்து காணிக்கை பெட்டியில் போட்டுறணும். ஒருத்தருமே இதுக்கு ஆமேன்னு சொல்ல, இதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. வாங்கி வைங்க, எடுப்போம். சில நேரங்களில் சபைக்கு தேவை என்ன வாங்குறோம் அப்படின்னா, ஒரு தங்க காணிக்கை எடுக்கும்போது என்ன செய்யணும்? வரணும். 1/2 பவுனோ, 1 பவுனோ, 5 பவுனோ, 10 பவுனோ என்ன செய்யணும்? ஆமாம், 10 செயின் வச்சிருப்பீங்க, அதில் ஒரு செயினை கர்த்தர் சொன்னா கொண்டு வந்து சந்தோஷமா உள்ள போட்டணும். ஆண்டவரே தோத்திரம் உமக்காக, உம்முடையது உமக்கு. யார் பெத்த பிள்ளையா சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்கம்மா. ஏமா, கர்த்தருக்கு கொடுக்கறன்னு தீர்மானம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் 100 பவுன் நகை இருக்கும். கொடுக்க மாட்டேன் பாஸ்டர், கொடுக்க மாட்டேன் தேவனே அப்படின்னு சொல்லி பாருங்க, எம்டி பீரோவா இருக்கும். நான் சொல்ல, இறக்கிற கிணறு ஊரும், இறக்காத கிணறு சொல்லு மணி, நல்லா சத்தமா சொல்லு. ஆமா, நாரும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உப்புக்கு நல்ல உருவம் இல்லை, ஒரு நல்ல ஒரு வடிவம் கிடையாது. அதனால உப்பை பார்த்து எல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்மளை யார் தூக்கி வீசினாலும் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், சமுதாயத்தில் உயர்த்தப்படுவீர்கள். அதே சமுதாயம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உலகமே சுவை கொடுப்பீர்கள். சரி, 7வது பாயிண்ட் முச்சலமா. 7வது பாயிண்ட், உப்புக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன?
வெண்மை நிறம். 7 பரிபூர்ணம். என்ன நிறம்? வெண்மை நிறம். ஒண்ணு வாசிப்போம். சகரியா 14:20 வாசித்து நம்ம முடிச்சிடலாம். சகரியா 14:20. சகரியா 14:20. எல்லாரும் தேடுறீங்க, இந்த புஸ்தகம் எங்க இருக்குன்னே தெரியல. தமிழரசன் அப்பாலாம் ஒரு காலத்தில் எப்படி பைபிள் படித்தார் தெரியுமா? இப்போ அப்பா கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அடி பைபிள் படிப்பார் பக்காவா. நான் சொல்கிறேன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் எப்போ பைபிளை திறந்து ஆளுக்கு போட்டி போட்டு படிக்கிறீங்களோ அப்பத்தான் எனக்கு சந்தோஷம். கரெக்டா? அதுவும் ஆண்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்கள் ஈஸியாக ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஆண்கள் படிச்சுட்டாங்கன்னா, உங்கள் வீட்டின் தலைவர் பைபிள் படிச்சுட்டார், ஜெபம் பண்ணிட்டார்னா உங்கள் குடும்பத்துக்கு மாபெரும் வெற்றி வந்து விட்டது என்று அர்த்தம். ஆமாம், படிங்க. அந்நாளிலே மணிகளிலே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? உப்பு எப்படிப்பட்டதுங்க? வெண்மை நிறம். வெண்மை எதுக்கு அடையாளம்? பரிசுத்தத்துக்கு அடையாளம். அப்ப கர்த்தருடைய முகவரி என்ன தெரியுமா? கர்த்தருடைய அட்ரஸ், தேவனுடைய அட்ரஸ் சொல்லுங்க. என்ன போட்டிருக்கீங்க? பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதி இருக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ன விலாசம். அப்ப கர்த்தருடைய முகவரி என்ன அப்படின்னு கேட்டா, சியோன் கோட்டை. ஆமா, வழி பூமியிலிருந்து ஆகாய வழி, ரூட் அப்படி போட்டு புதிய எருசலேம், புதிய வானம், அருகில், இதெல்லாம் விலாசம். அவருடைய விலாசம் ஒரே வரி, பரிசுத்தம். ஒரே உண்மையில அட்ரஸ் சொல்றேன்னா, இதெல்லாம் அட்ரஸ். பைபிள் சொல்லுது கர்த்தருடைய முழு முகவரி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம். அதனால 1 பேதுரு 1:15 சொல்ல, நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இப்ப நான் சொல்ல டக்குன்னு பரிசுத்தம்னு சொல்லணும். வாழ்க்கையிலே நிறைய பேர் சொல்லணும் பரிசுத்தம்னு சொல்லுங்க. வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே, குணத்திலே, பார்வையிலே, வார்த்தையிலே, செயல்களில், பேசுவதில், நடப்பதில், உடுத்துவதில், ஜெபிப்பதில், ஆராதிப்பதில், எல்லாத்திலையும் பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்களா? ஏன்னா அவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்படி பாருங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருப்பான். சிந்தை தெளிவா இருக்கு, இருதயம் தெளிவா இருக்கு, ஆத்மா தெளிவா இருக்கு, சரீரம் தெளிவா இருக்கு. யாருக்கு எந்த தீமையும் செய்யல, மனசார நல்லதை செய்யறோம், நிம்மதியா இருக்கும். அப்படி இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 விதமான உப்பின் தன்மை. இந்த சத்தியத்தை நம்ம படிக்கணும். நம்பர் 1, சுவை கொடுக்கக்கூடியது. நம்பர் 2, எல்லா உணவுப் பொருள்களிலும் பயன்படுத்தக்கூடியது. நம்பர் 3, கெட்டு போகாமல் பாதுகாக்கும். நம்பர் 4, திடநிலை. திடநிலையா இருக்கும், ஆனா கரையக்கூடியது. திடநிலை தான் சொல்லுங்க, ஆனா கரையும் தன்மை உடையது. திடநிலை கரையும் தன்மை. ஐயோ, உப்பு பாருங்க, போடும்போது கண்ணுக்கு தெரியுது, குழம்புல தெரியுது, ஸ்வீட்ல தெரியுது, ஓர்ப்புல தெரியுது, கசப்புல போடும்போது உப்பு தெரியும். உள்ள போன பிறகு உப்பு கரைஞ்சிடும், தெரியாது, ருசி மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன தெரியுமா? தன்னை அழித்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கும். தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு, அதான் தேவ பிள்ளை. அதான் நீங்க பூமிக்கு உப்புன்னு சொல்றாரு. நம்மளை காட்டிட்டு மற்றவங்களை கரைக்க கூடாது. நான் தான் முன்னால வரணும், நீ கரைஞ்சி போ, நீ மறைஞ்சி போ அப்படின்னு சொல்றவங்கள தேவ பிள்ளை. நம்ம மறைஞ்சி கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், நம்ம மறைஞ்சி கிறிஸ்துவை காட்டணும். அல்லேலூயா. தைரியமா போய் ஏன் பிரசங்கம் பண்றோம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச வைத்தவர் அவர், பாட வைத்தவர் அவர், ஊழியம் செய்ய வைத்தவர் அவர், ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தவர் அவர். என்ன காட்ட நம்ம போகல, என் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை காட்டு. தன்னை அழித்து மற்றவர்களுக்கு சுவை. சோ 5வது, எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் கெட்டு போகாது. 6வது, அதுக்கு உருவம் இல்லை, ஆனா உள்ள என்ன இருக்கிறது? சுவை இருக்கிறது. ஆமா, அதனால ஆளு கருப்பு, வெள்ளை, குண்டு, குட்டை, நெட்டை, அப்படி ஆளை பார்த்து பழகக்கூடாது. ஸ்தோத்திரம், ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, நல்ல செகப்பா இருந்தா அவன்கிட்ட போய் பேசுறது, கருப்பா இருந்தா ஒதுங்கி போறது,
அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆமாம், எல்லாரும் வியாதிப்பட்டவங்களா, பலவீனப்பட்டவங்களா, நெருக்கப்பட்டவங்களா, ஒடுக்கப்பட்டவங்களா, எல்லாரையும் நேசியுங்கள், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரோடையும் வாய் விட்டு பேசுங்க, எல்லாரோடையும் மனவிட்டு பேசுங்க, அன்பு செலுத்துங்கள். அதான் உப்பினுடைய தன்மை. ஏழாவது வெண்மை. ஸ்தோத்திரம். சரியா? ரொம்ப முக்கியம். இந்த உப்பு இருந்த இடம் என்ன தெரியுமா? இருந்த இடம் எங்க? உப்பு எங்கம்மா இருக்கு? பூமிக்குள்ளையா, வானத்துக்குள்ளையா, எங்க இருக்கு? உப்பு இருந்த இடம். ஒரு 7 விஷயத்தை சொல்றேன் பாருங்க, பிரசங்கம் பண்ண முடியாது, 7 விஷயத்தை கடற்கடன்னு சொல்லு. உப்பு கடலில் இருக்கிறது. அந்த உப்பு கடல். கடல் எது? உலகத்தை காட்டுகிறது. நீங்கள் நானும் உப்புன்னு கத்த சொல்லிட்டார் இல்லையா? இந்த உப்பு எங்க இருந்து? உலகத்துக்குள் இருந்தது. உலகமாகிய கடல். பாயிண்ட் நம்பர் 2, கடலில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது. உலகத்திலிருந்து நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்டோம். எப்படி உப்பு உள்ள இருந்து வெளியில பிரித்தெடுக்கப்படுகிறதோ, கொண்டு வரப்படுகிறதோ, உலகத்திலிருந்து மீட்கப்பட்டோம், பிரித்தெடுக்கப்பட்டோம். மூன்றாவது, உப்பு பாத்தி கட்டி உள்ள வச்சிருவாங்க. தண்ணி உள்ள விட்டு பாத்தி கட்டுவாங்க. இந்த பாத்தி எதை காட்டுகிறது? திருச்சபையை காட்டுகிறது. உலகத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து எங்க வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? பாத்தி ஆகிய சபைக்குள்ள வந்துட்டோம். ஆமா, சபைக்குள்ள வரும்பொழுது தண்ணியா இருப்போம். உள்ள வந்த பிறகு உருவம் வந்துருச்சு. இப்பதான் மனுஷனா இருக்கிறோம். அப்பா, இப்பதான்டா நான் நல்லா இருக்கிறேன், மனுஷனா இருக்கிறேன்டா. அப்பா, இந்த நிம்மதி உலகத்துல இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பாத்தி கட்டி அந்த உப்பளத்துக்குள்ள தண்ணி வந்த பிறகுதான் உப்பு வெளியில தெரியும். ஆமா, வெளியில் இருக்கும்போது பாவத்தை தண்ணீர் போல குடித்தோம், பாவத்தை தண்ணீராக நாம் இருந்தோம். உள்ள வந்த பிறகு உருவம் வந்துருச்சு. உள்ள இருந்து மனுஷன் வெளியே வந்துட்டு, ஆஹா, நல்ல வாழ்க்கை, நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம். பாத்தி. அதான் மூணாவது. நாலாவது, அந்த சபைக்குள்ள வந்த பாத்திக்குள்ள வந்தோடனே அந்த பாத்தி என்ன செய்யப்படுதுன்னா, பாத்தியில வச்சு சுத்திகரிப்பார்கள். அப்ப சபைக்குள்ள வந்தோடனே ரட்சிப்பு, மீட்பு, ஞானசானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒருத்தர் கை தட்ட மாட்டேங்கிறீங்க, ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதா? அந்த 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 உப்பளத்துக்குள்ள அந்த உப்புக்கு அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதே போல உப்பளமாகிய சபைக்குள்ள வந்த பிறகு இந்த வேலையெல்லாம் நடக்கும். ரட்சிப்பு, ஞானசானம், மீட்பு, சுத்திகரிப்பு எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு என்ன செய்யுமா? பூரண வெண்மையாக மாற்றப்படுகிறது. அந்த கடல்ல இருந்து வரும்போது அழுக்கு, தூசி, குப்பை எல்லாமே இருக்கும். முடி, குப்பை, கண்டது கடியுது, ஒரு மங்களா இருக்கும். அந்த வெண்மை நிறம் வெளியில தெரியாது. அப்ப எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு உப்பை பார்த்தா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தம். ஆமென். தூய்மையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள் எங்கே வரும் என்றால், ஸ்தோத்திரம், சாகர் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறவனுக்கு வரும் அப்படின்னு பைபிள்ல சொல்லல. பாவா மெடிக்கல்ல போய் வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லல. துணி கடையில போய் விதவிதமாய் ட்ரெஸ் உடுத்தி கண்ணாடி முன்னால போய் அழகுபடுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லல. ஒரு மனிதன் தூய்மையாக்கப்படுகிற ஒரே இடம் உலகத்தில் தேவ சமூகம், திருச்சபை. இதை தவிர வேற இடமே கிடையாது. எங்கேயாவது இடம் இருக்குங்களா? இடமே கிடையாது. அதான் சொல்றேன், இது சொல்லணும். இந்த சத்தியத்தை நீங்க போய் சொல்லணும். உப்பு சத்தியத்தை சொல்லுங்க. உறவுகளுக்கு சொல்லுங்கள், நண்பனுக்கு சொல்லுங்கள், சொந்தங்களுக்கு சொல்லுங்கள். உன்னை வாழ்க்கை வாழ வேண்டிய அற்புதமான பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம் தேவ சமூகம். வேற எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க. எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க. கோயில் குளத்துக்கு நிறைய பேர் போறாங்க, பாவம் செய்ய போறோம். சொல்லுங்க. நீங்க, நான் சில இடங்கள்ல சுட்டி காட்டி சொல்லுவேன். ஆனா அங்கே வீடியோல போயிட்டு இருக்கு, சொல்ல விரும்பல போறவன்லாம். ஆனா தேவ சமூகத்துக்கு வருகிறவன் அவன் பாவத்தோட வந்தாலும் பாவ உணர்வடைவான். அதுதான் தேவ சமூகம். அடுத்த ஐந்தாவது உப்பினுடைய தன்மை, ஐந்தாவது பூரணம், வெண்மையாக்கப்படுகிறது. ஆறாவது, பாக்கெட் பண்றாங்க. பாக்கெட் அல்லது பேக் பண்றாங்க. எல்லாம் சுத்திகரிக்க பண்ணிட்டு பாக்கெட் பேக் பண்றாங்க. இது எதை காட்டுக்கு தெரியுமா? ஆயத்தம். கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. புரிஞ்சவங்களுக்கு தோத்திரம், புரியாதவங்களுக்கு ஆத்திரம். எப்படி உப்பு பாக்கெட் பண்ணப்படுகிறதோ, இயேசுநாதர் வருவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே பேக் பண்ணப்படுகிறார்கள். தேவ வசனத்தினாலே பேக் பண்ணப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபையினாலே பேக் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் வரும் பொழுது அந்த உப்பு எப்படி வெளியில பேக் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதுபோல எடுத்துக்கொள்ளப்பட அந்த பேக்கெட் பண்ணப்படுகிறது. ஏழாவது, சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. எங்க வருது? உப்பு அப்புறம் தான் பேக் பண்ணி சந்தைக்கு வருகிறது. ஆமா, பேக் பண்ணப்பட்ட உப்பளம் எல்லாம் மந்தைக்கு போகிறது. புரியல, நிறைய பேருக்கு புரியல. பேக் பண்ணப்பட்ட உப்பு சந்தைக்கு போகுது. பேக் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிரதான மந்தைக்கு போகிறோம். தனித்தனி மந்தை.
திண்டுக்கல்ல ஒரு சின்ன சின்ன சபைகள் இருக்கு, இதெல்லாம் ஒரு மந்தை. அப்போ பிரதான மந்தை அப்படின்னா ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன். யார் அந்த மெய்ப்பன்? இயேசு. அந்த மந்தையில் போய் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இது எவ்வளோ அருமையான டீச்சிங் தெரியுமா? ஒரு நாள் முழுவதும் பேசலாம், 2 நாள் பேசலாம். அது ஷார்ட்டாக சொல்லிட்டேன். தியானம் பண்ணுங்க. எத்தனை பேர் பிரசங்க குறிப்பெடுத்தீங்க? பிரசங்க குறிப்பெடுத்தீங்களா? சூப்பர் 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 சூப்பர். இது அப்படியே டெய்லி வாசிங்க, தியானிங்க. இது அப்படியே போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? அப்படியே போய் பிரசங்கம் பண்ணுங்க. ஈடிச்சான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பரீட்சையில் செய்யக்கூடாது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் செய்யலாம். அதுக்கு தான் போதிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், நல்ல உற்சாகமாய் செய்யுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஃபோன் பேசுறீங்களா? நல்ல விஷயம், இதை பேசுங்க, செய்யுங்க. நீங்கள் தான் பூமிக்கு உப்பு.